ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறது வந்து என்னென்னா, இப்போ மக்களவை தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் தான். இது கரண்ட் அஃபேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே மக்களவை தேர்தலில் நம்ம அண்டை இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் அவங்களுடைய கட்சி சின்னம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மக்களவை தொடர்பான என்ன கேட்கலான்னா, அவங்க தொகுதி வாரியாக எவ்வளோ இது இருக்குன்னு கேட்காது, மக்களவை தொகுதி எவ்வளோதுன்னு நம்மளை கேட்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதி இருக்குது அப்படின்னா, அதேமாரி யூபியில் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. இதெல்லாம் நான் கூகுளில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்தமாரி நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிகாஸ் இப்போ நடந்த மக்களவை தேர்தல் ஓரியன்டாக நம்ம அதிகமாக பார்க்காது இதான். நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம். எப்போ ஃபஸ்ட்டு நடந்துச்சு, என்ன ஆர்டிகல்ஸ், எவ்வளோ பேர், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கும்போது அப்படிங்கும்போது ஏற்கனவே கட்சி சார்ந்தது கேட்டிருக்காங்க, அதனுடைய சின்னம்லாம். அப்போ நம்ம அடுத்ததாக கேட்குறதுக்கு இது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதிகமாக இருக்கிறது யூபி, ஆந்திர பிரதேஷ், இப்போ சந்திரபாபு நாயுடு, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, யூனியன்